வணக்கம், தேனி முருகேசன் பேசுகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் 25 வயதுல 40 வயதுக்குள்ளே நிறையா பேர்த்துக்கு ஹார்ட் அட்டாக். பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா இதுன்னு கேட்டால், எதனால் இந்த ஹார்ட் அட்டாக் வருது, எதுனா மன அழுத்தங்கள் அதிகம். மன அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி அந்நாடு சம்பாதிக்கிற காசை சேமிப்பதில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, வருமானம் குறைவு, செலவு அதிகம். மக்கள் சிந்திக்காத அளவுக்கு இந்த நாட்டில் இன்றைக்கி இருக்குது. ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அப்படின்னா, மன அழுத்தங்கள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். யாரும் சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, டிக்டாக்ல இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக்ல நிறைய இழந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25-40 வயசுக்குள்ளே இறக்குறது பார்த்திங்கன்னா நிறைய விதவைகள் அதிகமாக இருக்குது. காரணம் உண்டு. மது அதிகமாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகாதாரம் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியாது. சுகாதாரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக சுகாதாரமே கிடையாது. டீ கடையாகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், நீங்கள் சாப்பிட்ற பொருள் கடுகுலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே கலப்படம் தான். நம்ம நாட்டில் சுகாதாரத்துறை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. வருத்தம் அளிக்கிறது. சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், யோசித்து பாருங்கள் இளைஞர்களே. நன்றி, வணக்கம். தேனி முருகேசன், புரட்சியாளர். மாநில